பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுவோம். வில்லியம் ஹோகிங் எங்கே எப்போது பிறந்தார்? இங்கிலாந்தில் ஒக்ஸ்போர்ட் நகரில். 1942 ஆண்டு தை மாதம் 8ஆம் திகதி பிறந்தார். அவர் எழுதிய உலக புகழ் பெற்ற நூல் எது? காலத்தின் ஒரு வரலாற்றுச் சுருக்கம் என்ற நூல். அவர் பெற்ற விருதுகள் 2 குறிப்பிடுக. ஐன்ஸ்டீன் விருது, அண்ட்ரீவ் கேமண்ட் விருது. அவர் மற்றவர்களுடன் பேசுவதற்கு பயன்படுத்திய கருவி எது? பேச்சு தொகுப்பி எனும் கருவி. வில்லியம் ஹோகிங்கின் வாழ்க்கை எமக்கு கற்றுத்தரும் படிப்பினை என்ன? முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. பின்வரும் சொற்களை பிரித்தெழுதுவோம். மகனாவார், மகன் சக ஆவார். வரலாற்றுச் சாதனை, வரலாற்று சக சாதனை. மனத்துணிவு, மனம் சக துணிவு. அறிவியல், அறிவு சக இயல். உலகப் புகழ், உலகம் சக புகழ். வெற்றிடத்திற்கு பொருத்தமான எழுத்து பிழையற்ற சொல்லை அடைப்புக்குள்ளிருந்து தெரிவு செய்து எழுதுவோம். எங்கள் பாடசாலையில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. சிறுவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய்ய வேண்டும். ஆதர்ஷு சியு கெலாக் வானியல் தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். அம்மா உணவு சமைப்பதற்கு எண்ணெய் பயன்படுத்தினார். நேற்று எனது தம்பிக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. நாம் வெயில் காலங்களில் இயற்கை பானமான இளநீர் அருந்துதல் வேண்டும். பின்வரும் வாக்கியங்களை தரப்பட்ட வினைச்சொல்லிற்கு பொருத்தமான வாக்கியங்களாக மாற்றி எழுதுவோம். நான் காலை உணவை உண்டேன். அவன் காலை உணவை உண்டான். ஆசிரியர் நேற்று பாடசாலைக்கு சென்றார். ஆசிரியர்கள் நேற்று பாடசாலைக்கு சென்றார்கள். அவள் கலகலவென்று சிரித்தாள். அவர்கள் கலகலவென்று சிரித்தார்கள். யானை மெல்ல மெல்ல அசைந்து அசைந்து வந்தது. யானைகள் மெல்ல மெல்ல அசைந்து அசைந்து வந்தன. நீ பாடம் படித்தாயா? நீங்கள் பாடம் படித்தீர்களா?